ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். காந்தரோடு ஒரு பயணத்தில் இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சிகாகோவில் இருந்து 1894 வருடம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னாக்கா அன்புள்ள திவான்ஜி சாஹிப் அப்படிங்கிறவருக்கு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? உங்கள் அன்பு கடிதம் இன்று கிடைத்தது. முன் யோசனை இல்லாத வேகம் நிறைந்த என் சொற்களால் உங்களை போன்ற ஒரு நல்ல உள்ளத்தை வேதனைப்படுத்தியதற்கு மிகவும் வருந்துகிறேன். உங்கள் மென்மையான திருத்தங்களை எல்லாம் நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் நான் உங்கள் மகன். உங்களை தஞ்சமடைந்துள்ள எனக்கு கற்றுக் கொடுங்கள். ஆனாலும் திவான்ஜி, எனது அன்பு ஒன்றே அவ்வாறெல்லாம் கூறுமாறு என்னை தூண்டியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். முதுகின் பின்னால் என்னை குறை கூறியவர்கள் மறைமுகமாக எனக்கு ஒன்றும் நன்மை செய்துவிடவில்லை. மாறாக எனக்கு பெரிய அளவிற்கு தீங்குதான் செய்திருக்கிறார்கள். ஏனெனில் நமது இந்துக்கள் நான் அவர்களின் பிரதிநிதி என்று அமெரிக்கர்களுக்கு எடுத்து கூற சிறிய முயற்சி கூட செய்யவில்லை. அமெரிக்கர்கள் எனக்கு காட்டிய அன்பிற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் நான் இந்துக்களின் பிரதிநிதியே என்று எடுத்து சொல்லியும் ஒரு சில வார்த்தைகளையாவது நம் மக்கள் அனுப்பி வைத்தார்களா? அதற்கு மாறாக நான் அமெரிக்காவில் போய்தான் முதலாக காவி உடை உடுத்தேன் என்றும் நான் வெறும் ஏமாற்று பெறுவில்லை என்றுமே அமெரிக்கர்களிடம் கூறியிருக்கிறார்கள். இதை கேட்கும்போது அந்த காலத்திலேயே பாருங்களேன், ஜனங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வரவேற்று உபசரிப்பது பற்றிய வரையில் இவை எதுவும் அமெரிக்க சமுதாயத்தை தொடுவதில்லை. ஆனால் எனக்கு பணம் தந்து உதவுகின்ற விஷயத்தில் இது அவர்களை பிரமாதமாக பாதிக்கத்தான் செய்கிறது. பணம் தர அவர்கள் தயங்குகிறார்கள். நானும் இங்கு வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. ஆனாலும் நான் ஏமாற்றுக்காரன் அல்ல என்பதை அமெரிக்கர்கள் அறியுமாறு செய்வது தன் கடமை என்பதை இந்தியாவில் உள்ள பிரமுகர் ஒருவராவது உணரவில்லை. இத்துடன் பாதிரிகள் எப்போதும் எனக்கு எதிராக எதையாவது தேடிக்கொண்டே இருக்கின்றனர். இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ பத்திரிகைகள் ஏதாவது கூறியவுடன் அதை பொறுக்கி எடுத்து இங்கு பிரசுரிப்பதில் அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார்கள். இந்தியாவின் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையேயுள்ள வேறுபாடுகள் பற்றி இங்குள்ளவர்கள் அறிந்துள்ளது மிகவும் குறைவே என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கு வந்துள்ளதன் முக்கிய காரணம் எனது சொந்த முயற்சி ஒன்றிற்காக நிதி திரட்டுவது. மீண்டும் இதை உங்களுக்கு சொல்கிறேன். மேலை கீழே நாடுகளுக்கு இடையேயுள்ள வேற்றுமை முழுவதும் இதில்தான் உள்ளது. மேனாட்டினர் சமுதாய உணர்வு உடையவர்கள். நம்மிடம் அது இல்லை. இங்கு மேலை நாட்டில் நாகரிகமும் கல்வியும் எல்லோருக்கும் உரியது. பாமர மக்களிடையே அவை ஊடுருவி சென்றுள்ளன. இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் உயர்ந்த ஜாதியினர் ஒரே மாதிரி தான் இருக்கின்றனர். ஆனால் இந்த இரு நாடுகளின் தாழ்ந்த வகுப்பினரிடையில் உள்ள பரஸ்பர தூரம் எல்லை காண முடியாத ஒன்று. இந்தியாவை வெல்வது ஆங்கிலேயருக்கு அவ்வளவு எளிதாக இருந்தது. ஏன்? அவர்களிடம் சமுதாய உணர்வு இருந்தது. நம்மிடம் இல்லை. நமது தலைவர்களில் ஒருவர் இறந்து போனால் மற்றொருவரை பெற நாம் 100 ஆண்டுகளாக காத்திருக்க வேண்டும். அவர்களோ சாக அதே வேகத்தில் வேறு தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்கள். நமது திவான்ஜி இறந்து போகும்போது எனது நாட்டின் நன்மைக்காக இறைவன் இந்த சம்பவத்தை நீண்ட காலம் நிறுத்தி வைப்பாராக. அவரது இடத்தை நிரப்புவதற்கான சிரமத்தை நாடு உடனே உணரும். ஏன்? உங்களுக்கு உத்தியோகத்திலிருந்து ஓய்வு தர இயலாமல் இருப்பதிலிருந்து இப்போதே இந்த உண்மை தெளிவாக தெரிந்திருக்கிறது. தலைவர்கள் இல்லாத பஞ்சமே இது. ஏன் இப்படி? மேலை நாட்டினர் தலைவர்களை உருவாக்குவதற்கான தளம் பெரியது. நம் விஷயத்திலோ அது மிகச் சிறியது. 3, 4 அல்லது 6 கோடி மக்களை உடைய நாட்டின் களத்தை ஒப்பிடும்போது 30 கோடி மக்களை உடைய ஒரு நாட்டினருக்கு தலைவர்களை உருவாக்குவதற்கான களம் மிக சிறியதாக உள்ளது. ஏனெனில் அந்த நாடுகளில் எல்லாம் கல்வி பெற்ற ஆண் பெண்களின் எண்ணிக்கை அவ்வளவு அதிகமாக உள்ளது. அன்பு நண்பரே, நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நமது நாட்டினரின் பெருங்குறை இதுதான். இதை அகற்றியே தீர வேண்டும். பொதுமக்களுக்கு கல்வியூட்டி அவர்களை உயர்த்துங்கள். இந்த ஒரு வழியில்தான் சமுதாய உணர்வு கொண்ட நாடு உருவாக முடியும். காயம் எங்கே உள்ளது என்பதை நமது சமூக சீர்திருத்தக்காரர்கள் பார்ப்பதில்லை. விதவைகளுக்கு திருமணம் செய்வதன் மூலம் அவர்கள் நாட்டை காப்பாற்ற விரும்புகிறார்கள். விதவைகளுக்கு கிடைக்கும் கணவர்களின் எண்ணிக்கையால் தான் ஒரு நாடு காப்பாற்றப்படுவதாக நினைக்கிறீர்களா? நமது மதத்தையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏனெனில் உருவ வழிபாடு ஒரு பெரிய விஷயமே அல்ல. குறைபாடு முற்றிலும் இதில்தான் அடங்கியுள்ளது. உண்மையான குடிகளான குடிசைவாழ் மக்கள் தங்கள் ஆண்மையை, தங்கள் தனித்துவத்தை மறந்துவிட்டார்கள். இந்து, முஸ்லீம் அல்லது கிறிஸ்தவனின் காலடியில் மிதிப்பட்டு பையில் பணம் இருப்பவனின் காலடியில் மிதிப்படத்தான் நாங்கள் பிறந்துள்ளோம் என்று அவர்கள் எண்ணி தலைப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இழந்த தனித்துவத்தை அவர்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும். கல்வி கொடுக்க வேண்டும். உருவ வழிபாடு இருக்குமா? போய்விடுமா? விதவைகளுக்கு போதிய கணவர்கள் கிடைப்பார்களா? மாட்டார்களா? ஜாதி நல்லதா கெட்டதா? இத்தகைய கேள்விகளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஒவ்வொருவனும் தனது நன்மைக்கு தானேதான் வழி செய்ய வேண்டும்.
ரசாயன பொருட்களை சேர்த்து வைப்பதே நம் கடமை. படிகமாதல் இறைவனின் நியதிகளின் மூலம் நிகழும். மக்களிடம் கருத்துக்களை நாம் விதைப்போம், மற்றவற்றை அவர்களே செய்து கொள்வார்கள். இதன் பொருள் என்னவென்றால், பாமர மக்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இதில் பல கஷ்டங்கள் உள்ளன. ஓட்டாண்டி அரசாங்கத்தால் எதையும் செய்யவும் முடியாது, செய்யவும் செய்யாது. எனவே அதனிடமிருந்து எந்த உதவியும் வராது. இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேற்று சிகானி ஹுசைன் அவர்களை பற்றி சொல்லியிருந்தால, இன்னுமே அவருடைய நல்ல எண்ணங்கள் ஈடேறதுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு கிராமத்திலும் இலவச பள்ளிகளை ஏற்படுத்துவதற்கான வசதி நமக்கு இருப்பதாகவே வைத்துக்கொள்வோம். ஆனாலும் ஏழை சிறுவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு வழி தேடி உழவு செய்ய போவார்களே தவிர பள்ளிக்கு வரமாட்டார்கள். நம்மிடம் அதற்கெல்லாம் வேண்டிய பணமும் இல்லை. அவர்களை கல்வி கற்க வந்தே தீருமாறு செய்வதும் நம்மால் முடியாது. இந்த பிரச்சனையை தீர்க்க வழியே இல்லை என்று தான் தோன்றுகிறது. ஆனால் அதற்கான வழியொன்றை நான் கண்டுபிடித்துள்ளேன். அது இதுதான். மலை முகமதுவிடம் வராவிட்டால் முகமது மலையிடம் செல்ல வேண்டும். ஏழைகள் கல்வியிடம் வர முடியாமல் போனால் கல்வி அவர்களை சென்று சேர வேண்டும். வயலில், தொழிற்சாலையில் என்று எங்கெங்கானாலும் அது அங்கெங்கெல்லாம் போய் அவர்களை சேர வேண்டும். எப்படி? என் குருபாய்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவர்களைப் போல் சுயநலமற்றவர்களை, நல்லவர்களை படித்த நூற்றுக்கணக்கான இந்தியா முழுவதும் நான் பெற வேண்டும். இத்தகையதோர் கிராமமாக போகட்டும். மதத்துடன் கல்வியையும் வீடுதோறும் சேர்க்கட்டும். இதுபோலவே நம் பெண்களுக்கு கல்வி அளிக்க விதவைகளை ஒருங்கிணைக்கவும் முயற்சி செய்துள்ளேன். கிராம மக்கள் தங்கள் தினசரி வேலையை முடித்த பின்னர் மரத்தடியிலோ வேறு எங்கேயோ உட்கார்ந்து புகைப்பிடித்த வண்ணம் அரட்டையில் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது மேலே கூறியவாறு கல்வி பெற்ற துறவிகளில் இருவர் அங்கு போய் புகைப்பட கருவியின் துணையுடன் வானியல் படங்களையும் பல்வேறு நாட்டு மக்கள் வரலாறுகள் சம்பந்தமான வேறு படங்களையும் திரையிட்டு காட்ட வேண்டும். இவ்வாறு பூகோளங்கள், படங்கள் மூலம் வாய்க்கல்வியாக எவ்வளவோ செய்து முடிக்கலாமே. திவான்ஜி, கண் ஒன்றே அறிவை பெறுவதற்கான வாசல் என்பது அல்ல, காதும் ஒரு வாசலாக அமைய வேண்டும். இவ்வாறு மக்கள் உயர்ந்த கருத்துக்களையும் அறநெறியையும் எதிர்காலம் நன்றாக அமையும் என்பதில் நம்பிக்கையையும் பெறுவார்கள். இதனுடன் நமது வேலை தீர்ந்து விடுகிறது. மீதியை அவர்களே செய்து கொள்ளட்டும். இத்தகைய தியாகத்திற்கு, இத்தகைய பணியில் துறவிகளை தூண்டுவது எது தெரியுமா? மதத்தின் மீது அவர்களுக்குள்ள ஆர்வம். ஒவ்வொரு புதிய மத அலைக்கும் ஒரு புதிய மையம் தேவை. புதிய மையத்தின் மூலமே பழைய மதத்தை புத்துயிர் பெற செய்ய முடியும். உங்கள் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஒழித்து கட்டுங்கள். அவற்றால் பயனில்லை. ஒரு நற்பண்பு, ஒரு வாழ்க்கை, ஒரு மையம், ஒரு தெய்வ மனிதர்தான் வழிகாட்ட வேண்டும். அவரை மையமாக கொண்டே மற்ற எல்லா அம்சங்களும் ஒன்று சேர வேண்டும். அவை ஒரு பேரலையாக சமுதாயத்தின் மீது மோத வேண்டும். அனைத்தையும் அந்த அலை அடித்துச் செல்லும். எல்லா அசுத்தங்களும் கழுவப்பட்டுவிடும். மேலும் ஒரு மரத்தை அதன் வளர்ச்சி போக்கில் அறுத்தால் எளிதாக அறுக்க முடியும். புராதன இந்து மதத்தையும் சீர்திருத்தியமைக்க இந்து மதத்தால் தான் முடியும். போலித்தனமான சீர்திருத்த இயக்கங்களால் முடியாது. அதே வேளையில் சீர்திருத்தவாதிகள் தங்களில் கீழை மற்றும் மேலை பண்பாடுகளை ஒருங்கிணைக்க வல்லவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய ஒரு பேரியக்கம் முளைவிட்டுள்ளது, பொங்கி வர இருக்கிறது. பேரலையின் மெல்லிய ஓசைகள் கேட்கிறது என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அந்த மையம் வழிகாட்டிச் செல்கின்ற அந்த தெய்வ மனிதர் இந்தியாவில் தோன்றினார். அவரே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரை சுற்றி இந்த கூட்டம் மெதுவாக ஒன்று சேர்ந்து வருகிறது. அவர்கள் இந்த பணியை செய்து முடிப்பார்கள். சரி திவான்ஜி, இதற்கு இயக்கம் வேண்டும், பணம் வேண்டும். சக்கரத்தின் ஆரம்ப சுற்றுக்காவது சிறிது பணம் தேவை. இந்தியாவில் எங்களுக்கு யார் பணம் தந்திருப்பார்கள்? ஆகவேதான் திவான்ஜி, நான் கடல் கடந்து அமெரிக்கா வந்தேன். நான் ஏழைகளிடமிருந்தே பணம் பெற்றேன் என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம். பணக்காரர்கள் செய்ய முன்வந்த பண உதவியை நான் மறுத்தேன். ஏனெனில் என் கருத்துக்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது இந்த நாட்டில் ஓராண்டு காலமாக சொற்பொழிவுகள் செய்தும் எனது திட்டத்தை செயல்படுத்துவதற்காக சிறிது நிதி திரட்ட வேண்டும் என்ற என் பணியில் வெற்றி பெறவே முடியவில்லை. எனக்கு எந்த குறையும் இல்லை. முதலில் இந்த ஆண்டு அமெரிக்காவிற்கு ஒரு மிக மோசமான ஆண்டு. அமெரிக்க ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு வேலையில்லாத நிலை உருவாகியுள்ளது. இரண்டாவதாக, பாதிரிகளும் பிரம்ம சமாஜத்தினரும் எனது கருத்துக்களை எல்லாம் ஒடுக்க முயற்சி செய்கிறார்கள். மூன்றாவதாக, நான் இங்கு வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் நாட்டு மக்கள் நான் ஒரு உண்மையான துறவிதான், போலி அல்ல, நான் இந்துக்களின் பிரதிநிதி தான் என்று அமெரிக்க மக்களுக்கு தெரிவிக்கின்ற ஒரு சிறிய உதவியை கூட செய்யவில்லை. ஒரு சில வார்த்தைகள் தான் செலவு. இதை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை. இதை கேட்கும்போது இப்போ கூட நம்மளுடைய சோசியல் மீடியாவில் தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னாவே நம்ம நாட்டில் எங்கே திரும்பினாலும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இதையாவது நம்ம கடைபிடிக்கணும்.
என் நாட்டு மக்களே, சபாஸ் திவான்ஜி, நான் அவர்களை நேசிக்கிறேன். மனித உதவியை நான் காலால் ஒதுக்குகிறேன். மலைகளிலும் பள்ளங்களிலும் பாலைவனங்களிலும் காடுகளிலும் என்னுடன் இருந்து வந்துள்ள இறைவன் என்றும் என்னுடன் இருப்பார் என்று நம்புகிறேன். இல்லாவிட்டால் என்னை விட ஆற்றல் மிக்க வீரபுருஷர் ஒருவர் இந்தியாவில் என்றேனும் தோன்றுவார். அவர் இந்த பணியை முடித்து வைப்பார். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூறிவிட்டேன். அன்பு நண்பரே, எனது நீண்ட கடிதத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாகவே என்னிடம் அனுதாபம் கொண்டுள்ள, என்னையும் உண்மையாக நேசிக்கின்ற ஒரு சிலருள் நீங்களும் ஒருவர். என் நண்பரே, நான் கனவுலகில் வாழ்பவன், ஆகாய கோட்டை கட்டுபவன் என்று நீங்கள் நினைப்பதால் தாராளமாக நினைத்து கொள்ளலாம். ஆனால் நான் அடியாளம் வரை நேர்மையானவன். எனது மிகப்பெரிய குற்றம் எனது நாட்டை நேசிப்பது, அளவுக்கு மீறி நேசிப்பதுதான் என்பதையாவது நம்புங்கள். என் இனிய நண்பரே, நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் என்றென்றும் எல்லா பேரும் பெற்றவர்களாக இருப்பீர்களாக. உங்கள் அன்பிற்கு பாத்திரமான அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் நிழல் எப்போதும் படிவதாக. எனது மாறாத நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் பட்டுள்ள கடன் மிக மிக பெரியது. நீங்கள் எனது நண்பர் என்பதால் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இறைவனுக்கும் தாய்நாட்டிற்கும் அவ்வளவு சேவை செய்துள்ளீர்கள் என்பது இதன் காரணமாகும். என்றும் நன்றியுடன், விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இந்த கடிதத்திலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னாக்கா, நம்மளை நாம் திருத்திக்கிறதுக்கு அடுத்தவங்க தேவையில்லை. அதே மாதிரி நாட்டில் எங்கே திரும்பினாலும் நல்ல விஷயங்களை தவிர வேறு விஷயங்கள் இல்லை அப்படின்னு தோணும்போது எல்லா மக்களுமே நல்லது தான் நினைப்பாங்க. புண்ணியம் நிறைந்த இந்த பாரத பூமியில் நல்ல விதைகளை நம்ம விதைச்சோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வருங்கால சந்ததியினர் அந்த நல்ல கனிகளை பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். அதனால் இளைஞர்களே, வீறு கொண்டு எழுங்கள். விவேகானந்தர் எதிர்பார்த்த இந்தியாவை உருவாக்கும் சக்தி அனைத்தும் உங்களிடமே உள்ளது. அதனால் நம்ம இந்தியாவை இன்னும் முன்னேற்ற பாதையில் கொண்டுட்டு போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்சு எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.